ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ருஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீட் ஃபார் பிரெயின் ராட்ஸ் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் இந்த கேமில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஃபார் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேமில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்மால் ஓகே பெட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது, சொல்லிட்டு மாதம் வந்தாச்சு. இப்போ நம்ம வாரத்துக்கிட்ட நடையாக என்ன பிரெயின் ராட் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, போனவனே மோசமாக போச்சு. கன்சிலாக பாசம் நட சொல்லிங்க ஒரே பாசவே தான் என்ன அர்த்தம் தெரியுமாடா? செத்துட்டான்டா, அப்படி அர்த்தம்டா. ஓகே, நம்மளோட நேரடியாக வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்மால் பெட் பண்ணாலே போதும். ஓகே, ஓப்பனு என்னடா இந்த பிச்சைக்காரன் இதை கூட ஏன்டா இப்படி தேடுறீங்க? ஓகே ஓகே பரவாயில்ல தருங்க. ஓக, இப்போ நம்ம நேரடியாக தம்பி வாப்பா என்ன ஜாமா இந்த கிடைச்சிது இது ஸ்மால் பெட் பாஸ் பண்ணலாம். யூ வின் துமரலிக்கா நடந்த பாட்டு படிக்கிறா. ஓகே, எக்ஸ்ட்ரீமா பெட் பண்ணுவோம். இது வேணும் இப்போ இதுக்காக நான் வெறி பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, அடுத்தது என் கூட விளாட வரீங்க. யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தானே இவன் வந்துட்டான். ஓகே, $35,000 தாங்க வச்சுருக்கேன். அவ்வளோ பிச்சைக்காரனாக இருக்கேன். ஈஸியாக ஹை பெட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு 1000 கிடச்சாலே போதும். இரடுக்கு இதை வந்துட்டு பெட் பண்ணிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க? என்னடா இது 6 ஓடுது பாருங்க கீழே. என்னடா இது 6 உயிர் வந்து ஓடிக்கிட்டு. இதுக்கு ஸ்மால் பெட் போதும். இதெல்லாம் ஒரு முகர கட்டை, இதுக்கு ஒரு ஹை பெட்டு வேறு. ஸ்மால் பெட் பண்ணாலே போதும், இதுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும். அடுத்தது என்னது? $7,000 ஸ்மால் பெட் தேய்ச்சிட்டானா? ஓ மை காட், $7,000 தேய்ச்சிட்டேங்க. சூப்பரான ஒரு ஷாட். 6-7 காலி பயில. ஹை. அவ்வளோதாங்க, என் கையில் உள்ள காசெல்லாம் அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் கையில் காசு இல்லை. இப்போ போயிட்டு $4 எடுத்துட்டேன். சூப்பர், 4 லட்சமே எடுத்துட்டேன். லட்சக்கணக்கில் லட்சாதிபதி ஆகிட்டோம். ஏன்டா ரீபோர்ட் பண்ண சொல்லி சாடுவீங்க சார்? ரீபோர்ட் வேணாம். ரீபோர்ட் ஓகே, ரீபோர்ட் பண்ணியாச்சு. மல்டிபிள் 1.5 ஆகும். இப்போ நம்ம நேரடியாக போய் இங்கே உட்காந்துட்டு அடுத்தது ஒருத்தன் வந்துட்டான். இப்போ நம்ம இவன்கிட்ட வந்து பெட்டு கட்டி ஒரு நல்ல பிரெயின் ராட் இன்னைக்கு எடுக்கிறோம். எவ்வளோ கொடுக்குது? ஓ என்னோட இவ்வளோ காசு ஃபாஸ்டா பரவாயில்ல, விட்டு தருங்க. நம்மளுக்கு கிடைக்காது விட்டுருங்க. ஓகே, 1 மணி நேரம் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? கையில் காசே இல்லை. ஓட்டோ காசே இல்லைங்க. ஏன்டா காசு எல்லாம் போச்சு கையில்? ஓகே, நம்ம திரும்ப உட்காந்து திரும்ப வெட்டு கட்டி விளாடுவோம். எத்தனை வாடி இங்கே இப்போ லீஃப்டா மென்டல் ஆகிட்டாங்க கேமில். பரவாயில்ல விடுத்தனுங்க. இங்கே வந்து உட்காந்துச்சு. இப்போ அடுத்துக்கிட்ட நடவடிக்கையாக என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன ஜாமான் வருது அப்படி. ஒரு 7,000 ஸ்மால் பெட் பண்ணால் போதும். நான் நீங்கள் பாஸ் பண்ணுப்பா. பண்ணிட்டான். சூப்பர். இப்போ நம்ம சீட் பண்ணுவோம். ஓகே, 6-7 என் கூட விளாட்றோம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாமான் கிடைக்கணும். நல்ல ஜாமான். இதெல்லாம் அவன் எடுப்பான்.
ஏ அதனால தான் அவனையும் கொடுத்துட்டான். ஏ இது நேரடியாக உட்காந்துட வேண்டியதான். உட்காரு உட்காந்துச்சு. ஓகே அம்மின்னு கால் வந்துட்டான். சூப்பர். இப்போ என்ன நடக்குது? என்ன ஜாமான் என்ன ஜாமான் என்ன 50,000. ஓகே ஹாய் வச்சிட வேண்டியதான். ஓகே ஹாய் அம்மான்ட்டு கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்குதா? கிடைச்சிருச்சு. சூப்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நேரம் 1 மில்லியன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 1 மில்லியனை நம்ம பெட்டு கட்டி விளாடுவோம். ப்ளஸ் பெட்டு கட்டி விளாடுறது ஒரு அருமையான விஷயம். ஆனால் அதே அளவுக்கு அதிகமாக செஞ்சால் தீமையான விஷயம். ஓ தத்துவம்லாம் பேசுகிறேன். நேரடியாக வந்து சீட் வேண்டாம் உட்கார முடியல. உட்காந்துச்சு. இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா என் கணிக்கு தெரியலடா எங்கடா போயிட்டு அடே ஏன்டா கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கேன் என்ன ஊர். ஓகே நான் நேரடியாக இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஓகே பிளேயரும் ஓப்பனனும் வந்துட்டான். எப்படி ஆச்சு நான் இது ஈஸியாக தட்டி வரீங்க. பிளேயர் தட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமோ அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பிச்சைக்கா பேர்லாம் இருப்போம் எனக்கு வேணாம். ஓகே ஓகே ப்ளே உட்காரு. ஓகே வந்தேன் உட்காந்துட்டேன். ஓகே இப்போ நான் நேரடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஜாமான் கிடைக்குது? 40 மீடியம் ஆடியும் மண்டையும் கொண்டையும் இன்னும் மண்டை இன்னும் கொண்டை சி மூடாது. பெட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. போடாடே இதுக்கப்புறம் இது ஜாமான் பெட்டு கட்டுவோம். இதே ஒரு பிச்சைக்கார இருக்காமா இது ஜாமான் பெட்டு கட்டி எடுக்கிறது. நான் நேரடியாக வந்து உட்காண்டேன். ஒரு தம்பி வந்துட்டு வாங்கப்போ பேரண்டிலாம். நிஜமா 1000. ஹாய் பொண்ணு கிடச்சிட்டா ஓகே வெட் பண்ணுறானா பாஸ் பண்ணிடுறா. நான் எடுத்துக்கிறேன். பாஸ் பண்ண மாட்டான் போது. பாஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம நேரடியாக 6-7 எடுத்து வச்சு எனக்கே கடுப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல ஜாமாமே. ஃபைனலி ஹைபெட். ஓகே ஹைபெட் கட்டியாச்சு. ஓகே எப்படியாச்சு இதை எடுத்துட்டேன். ஃபைனலி எடுத்துட்டேன். ஓகே இப்போ நம்ம நேரடியாக அடுத்தது என்ன ஜாமான் வருது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குருவி வர பைத்து பிடிச்ச மாதிரி கட்டி இருக்கு. ஓகே 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 என்னங்க ஒரே லக்கா வருது. சூப்பருங்க. இப்படியே வந்தால் நம்ம நல்ல ஜாமாவை எடுத்துடலாம். ஓகே நம்ம உட்காருவோம். ஓகே நல்ல லக்கா வருதுங்க. கேம் பிளே முடிய டைமில் இவ்வளோ பெரிய லக்கா நம்மளுக்கு. சூப்பர். ஓகே நேரடியாக வந்து உட்காந்துச்சு. இப்போ பைப்பில் என்ன ஜாமான் வருது? தூ பேப்பெல்லாம் வரான். பெட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன். ஓகே எவ்ரி ஒன் பாஸ்டவே. என்னடா எல்லாம் செத்துட்டோன்ற நான் பேசுறீங்க. ஓகே புறா விட்டு தள்ளுங்க. ஓகே நான் நேரடியாக வந்து உட்காந்து கையிட என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஓகே மித்திக்கு வந்திருக்கு. எக்ஸ்டிரி போடுற வேண்டிதான். ஓகே என்னடா அங்கே விட்டு கட்டுறான். பரவாயில்ல விட்டு தருங்க. கீரை மணி நேரடியாக தப்பாக உட்காந்துட்டு திரும்ப வந்து உட்காரோம். என்னடா இது சி என்னடா கேம் பிளர் ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனை எனக்கே தெரிலங்க. புறா விட்டு சொல்லுங்க ப்ளராகவே விளாடுவோம். என்னடா அவ்வளோ ப்ளராக கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். சி ஸ்மால் பெட்டு பண்ணால் போதும். இந்த துப்பிகாலாம் ஸ்மால் பெட்டு பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே அவன் பாஸே பண்ணலாம். அவன் டைமே முடிச்சு இந்த ஜாமான் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஏன்டா கேம் பிளராக இருக்கு. 12 seconds later. ஓகே கேம் திரும்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காசு கொலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த காசை கொலெக்ட் பண்ணாச்சு எடுத்து போட்டு பெட்டில் ஆட போகிறோம். ஓகே ஒரு நல்ல ஜாமான் எடுத்துகிட்டு நம்ம கேமில் முடிச்சிடலாம். ஓகே வந்து உட்காந்தாச்சு. ஓகே காஸ்பிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்மால் பெட் பண்ணுவோம். ஓகே ஸ்மால் அவ்வளோதான்டா போச்சுங்க. கிச்சாப்பு மஸ்தட்டு போச்சுங்க. சரி ஓகே இங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா பெட்டு கட்டுறத அதாங்க நான். ஓகே வேறு மாதிரி பெட்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம எங்கேயும் உட்காரு உட்காந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்னடா ஆளு என்னடா பேச்சு. ஓகே அவன் வந்து உட்காந்துட்டான். இப்போ பாருங்க இங்கே இப்படியே ஓடப்போகுது. ஓகே அடுத்தது என்ன ஜாமா 30 செத்துடுறா.
சுகைஸ் நான் நேரடியாக பார்த்தா லாண்டு எனக்கு மண்டைக்கு ஏறிச்சு. நம்ம போய் லக்கு எடுத்துனா மட்டும் தான் நம்மளால் நல்லா விளாட முடியும் போல். சரி லக்கு ஏற்றிடுன்னு சொல்லிட்டு நானும் லக்கு ஏற்றிட்டேன். லக்கு ஏற்றிட்டு இப்போ போய் உட்காந்து விளாட போகிறேன். ஓகே நம்ம நேராக காசு எடுத்துகிட்டு ஓகே காசு கொலெக்ட் பண்ணியாச்சு. நேரடியாக ரீபர்ட் ஏ ரீபர்ட்டா $3,53,000 வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த காசு வச்சா அப்கிரேட் இப்போ நம்ம நேரடியாக இங்கே போயிட்டு ஏதாச்சும் காசு இருக்கா. ஓகே இப்போ ரீபர்ட் பண்ணிடுறது தான். இப்போ ஓகே 2 மில்லியனு. ஓகே இப்போ அந்த 2 மில்லியனை கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே 2 மில்லியன் கலெக்ட் பண்ணியாச்சு. ரீபர்ட் ஓகே அடுத்தது எவ்வளோ 20 மில்லியன். 20 மில்லியன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்றப்பட பாருங்க. இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை பார்ட் 2 போடுங்க ப்ரோ. இந்த கேம் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ, விட்டு கட்டி இல்லாத மாசாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய்.